சுருளிராஜன் ஒரு தனித்துவமான நகைச்சுவை நடிகராக 1960 1980 வரை தமிழ் திரையுலகில் கோலோச்சியவர். தமிழ் சினிமாவின் பிரபலமானவர். அவரது இயற்கையான குரலும் எளிமையான நடிப்பும் மக்கள் மனதில் இடம் பிடித்தன. 1938 ஜனவரி 14 தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளத்தில் பிறந்தார். இயற்பெயர் சங்கரலிங்கம். திரையுலகத்துக்காக சுருளிராஜன் என்ற பெயரை வைத்துக் கொண்டார். இது சுருளி அருவின் அருகே உள்ள முருக கோவிலின் அவருடைய குலதெய்வத்தின் பெயரை வைத்ததால் வந்த பெயர். 1965 ஆண்டு நாடகங்களிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர். நகைச்சுவை வேடங்களில் தனி பெற்றவர் சுருளிராஜன். சுருளிராஜன் இட்ட பெரும்பாலான வேடங்கள் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிப்பவை. அவரது குரலும் உடல்நிலையும் நடிப்பும் அந்தந்த வேடங்களுக்கு சிறப்பாக பொருந்தியது. கிட்டத்தட்ட ஒரே ஆண்டில் 50 படங்களுக்கு மேல் 1980 ஆண்டு நடித்துள்ளார். 1980 ஆண்டு சுமார் 50 திரைப்படங்களில் நடித்துள்ளார். இது அவர்களுடைய உழைப்பையும் ரசிகர்களிடம் அவருக்கு கிடைத்த வரவேற்பையும் காட்டுகிறது. மாந்தப்புக்கிடைய படத்தில் அவர் நடித்த கஞ்சப்பிரபு வேடம் மிகவும் பிரபலமானது. இத்திரையுலகில் வந்தபோதே 27 வயதானாலும் முதியவர்களுக்கான வேடங்களில் வயதானவர் வேடங்களில் மிக அதிகமாக நடித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதை 1981 82 ஆண்டுக்காக பெற்றுள்ளார். அவரது குரல், நடிப்பு, மக்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு ஆகியவை அவரை தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகராக மாற்றின. தனது குறைந்த வயதிலே 1980 அதாவது அவருடைய 42வது வயதிலே டிசம்பர் மாதம் 5 மரணமடைந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் விட்டு சென்ற நகைச்சுவை அடையாளம் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் தனித்துவமாக இருக்கிறது. அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாத அளவுக்கு அவர் தன்னுடைய முத்திரையை வைத்திருக்கிறார். சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படுகின்ற நடிகர் விவேக் திரைப்படத்தில் சுருளிராஜனை போன்றே மேக்கப் போட்டுக்கொண்டு அவருடைய குரலிலே பேசி அப்படம் முழுவதும் நடித்திருப்பார். அது சுருளிராஜனுக்கு ரசிகர் மத்தியில் கிடைத்த வரவேற்புக்கு ஒரு உதாரணமாக அமைகிறது.